குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில் பட்டினத்தார் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் அருள் புலம்பல் 2 என்ற தலைப்பின் கீழ் வரும் 31வது பாடல். என்ன குற்றம் செய்தேனோ எல்லோரும் காணாமல் அன்னை சுற்றமெல்லாம் அறியாரோ அம்புவியில். அம்புவியில் அப்படின்னா அழகான இவ்வுலகில் என் தோழியே இவ்வுலகினர் தன் சாதியில் சேர்த்து கொள்ளாதபடி யான் என்ன குற்றம் செய்துவிட்டேன்? நான் குற்றம் செய்திருந்தால் மற்றவர்கள் அறியாமல் போனாலும் என் தாயும் உறவினரும் அறிந்து கொள்ளாமல் இருப்பாரோ கூறுவாயாக அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 32. கொன்றாரை தின்றேனோ தின்றாரை கொன்றேனோ எண்ணாதெல்லாம் என்னும் இச்சை மறந்தேனோ. இச்சை அப்படின்னா ஆசை. என் தோழியே, நான் உலக மக்களைப் போல் தன்னை கொன்று தின்றவரை நானும் கொன்று தின்றேனா? தின்றவரை கொன்றேனா? அல்லாமல் எண்ணாத எண்ணமெல்லாம் என்னும் ஆசையை மறந்தேனா கூறுவாயாக அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 33. சாதியில் கூட்டுவரோ சமயத்தோர் எண்ணுவரோ பேதித்து வாழ்ந்ததெல்லாம் பேச்சுக்கிடமாச்சுதடி. கூட்டுவரோ அப்படின்னா சேர்ப்பாரோ, பேதித்து அப்படின்னா வேறுபட்டு உலக மக்கள் தம் சாதியில் என்னை சேர்ப்பாரோ, சமயவாதிகள் தங்களது ஒழுக்கத்தை கைவிட்டால் அவர் தம் சமயத்தினராக என்னை நினைப்பாரோ கூறுவாயாக. அவருடன் வேறுபட்டு நான் வாழ்ந்த வாழ்க்கை முழுவதும் முடிவில் பழி சொல்லுக்கே இடமானதடி என் தோழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 34. கண்டார்க்கு பெண்ணளவோ காணார்க்கு காமமடி உண்டார்கள் உண்டதெல்லாம் ஊனல்லது உண்பார்களோ. ஊன் அப்படின்னா உணவு. தம் இயல்பை ஆராய்ந்தவர்க்கு தாம் பெண் என்பது விளங்கும். இந்த உண்மை காணாதவர்க்கு காமமே நீங்காது நிற்கும். காமம் நின்றாலும் அவர்கள் காமுற்று தாமே உண்டாக்கி கொண்ட உணவை தவிர வேறு உணவுகளை உண்பாரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 35. கொண்டவர்கள் கொண்டதெல்லாம் கொல்லாதார் கொள்ளுவரோ விண்டவர்கள் கண்டவரோ கண்டவர்கள் விண்டவரோ. விண்டவர்கள் அப்படின்னா சொன்னவர்கள். சிவானுபவம் என்னும் பேரின்பம் பெற்றவர்கள் தாம் பெற்ற அனுபவத்தை எல்லாம் அந்த அனுபவம் இல்லாதவர் அறிவாரோ. சிவானுபவம் இவ்வாறு இருந்தது என்று சொன்னவர்கள் அதை தம் அனுபவத்தில் காணாதவர் ஆவார். சிவானுபவத்தை கண்டவர்கள் அது பற்றி சொல்ல மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 36வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.